ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாஷுவா மேசியாவின் நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எபிரேயர் 9 அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் அநேகருக்கு தெரிஞ்ச வசனம். எல்லாருக்கும் ஒரு தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்திருப்பாடு 9, 27, 28 பக்கம் 306. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மேசியாவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றையும் ஒரே தரம் மதிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் 27 தான். யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்குது? மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நியமிக்கப்பட்டிருக்குது? ஒரே தரம் மறிக்கணும். சரி, அது விதிவிலக்கே கிடையாது. அப்ப எல்லாருக்கும் இது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது நியமிக்கப்பட்டது? உலக தோற்றம் ஆதாம் ஏவல் பாவம் செஞ்ச பிறகு. உலக தோற்றம் முதலா? இல்ல ஆதாம் ஏவல் பாவம் செஞ்ச பிறகு. எப்படி தெரியும்? அதுக்கு முன்ன நித்திய லைஃப் தானே கொடுத்திருக்கிறார் தேவன் மனுஷனை அவரோட கூட நிலைத்து எட்டர்னிட்டி வாழ்த்தான இந்த மனுஷனை இப்ப அடைச்சாரு பிரதர். அப்புறம் பாவம் செஞ்சதுனால சாவு வந்தது, பாவத்தினால மரணம். ஆதியாகமம் 3 அதிகாரம் 19வது வசனம். அதுதான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட 3வது அதிகாரம் 19வது வசனம். பக்கம் 4. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். நீ மண்ணாய் இருக்கிறாய். முதல்ல அவனை உண்டாக்குனப்ப எப்படி அவனை பார்த்தாரு? தங்களுடைய சாயலாக பார்த்தாரு. ஆனா இப்ப எப்படி பாக்குறாரு? மண்ணா பாக்குறாரு. எப்படிப்பட்ட மண்ணா? அதுக்கு முன்னால வசனம் பாருங்க. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைக்கும். அப்ப சபிக்கப்பட்ட மண். அப்ப இவன் எப்படி இருக்கிறான்? மண்ணா இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? சபிக்கப்பட்டவன. ஏன் அந்த சாபம்? எப்படி சாபம்? கீழ்ப்படியாமையினால. மத்தேயு 25 அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. பக்கம் 40. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடைய. ஒரு நிமிஷம். 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே. சபிக்கப்பட்டவர் எங்க போவாங்களா? அது யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது? சபிக்கப்பட்டவர்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டது.
பிசாசுக்கு மாத்திரம் இல்ல, தூதர்கள். தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ண. ஏன் தூதர்களுக்கு சொல்றாரு? அவனோட கூட விழுந்த தூதர்கள் தானே பிரதர்? கீழ்ப்படியாத தூதர்கள் அவனோடு கூட விழுந்த தூதர்கள். அப்ப பெருமை எதை கொண்டு வந்தது? சாபத்தை கொண்டு வந்தது. சாபம். தூதர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த விழுந்த தூதர்கள் வச்சுதான் இந்த ஆதாமுடைய ரேஸ் அவன் கரெக்ட் பண்றான். ஆதி 6ஆம் அதிகாரம் பாக்குறோம் இல்லையா? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தினுடன் சேர்ந்ததுனால. அப்போ பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ண. அப்ப அவங்களாம் யாரும் சபிக்கப்பட்டவர்கள்? இவங்க மாத்திரம் சபிக்கப்பட்டவர்களா? வார்த்தையை விட்டு விலகுறவங்க எல்லாருமே அந்த கேட்டகரி தானே. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. பக்கம் சீக்கிரம் நிறைய பக்கம் 257. உங்களை மேசியாவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி மேசியாவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். 110ஆம் சங்கீதம் 78ஆம் வசனம் பாருங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்துக்கொள். 119ஆம் சங்கீதம் 78ஆம் வசனம். பக்கம் 747. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். போறோம். அப்போ தேவனுடைய கட்டளைகளை தியானிக்காதவர்கள் அகங்காரிகள். இவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? வெட்கப்பட்டு போவார்கள். எப்ப அந்த வெட்கம்? வெட்கம் அல்லது லஜ்ஜை. லஜ்ஜை. இந்த லஜ்ஜையை பத்தி தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களுடைய வயிறு அவர்களுடைய தேவன், வயிறு அவர்களுடைய லட்சியம். 273. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப பூமி சபிக்கப்பட்டது. பூமியில இருக்கிற மனுஷனும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சாயல தேவ சாயலா இருந்தவன் அவன் மண்ணாயிட்டான்ற. இப்ப இந்த மண்ணான மனுஷனை திரும்ப சரி பண்ணணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த நியமனத்தை முதல்ல ஆதியாகமத்திலே சொல்லிட்டார். என்ன? நீ மரிச்சே ஆகணும், நீ மரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு அடைவது. 27 தனித்தனியா வச்சு பார்க்கணும். 27 என்னன்னு பார்த்தோம்? நியமனம். என்ன நியமனம்? எப்ப நியமனம்? மனுஷனுக்கு நியமனம். அது என்ன நியமனம்? ஒரே தரம் மரிப்பது. ஒரு தரம் மரிச்சே ஆகணும். அது ஒண்ணு. அது எப்ப நியமிக்கப்பட்டது?
ஆதி எப்ப நியமிக்கப்பட்டது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொன்ன காரியத்தை அவன் கேளாதபடினான். 2:17 என்ன வாசிக்கிறோம்? இந்த ஜீவ கண்ணியை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாகவாய். நல்லது கெட்டது அந்த அந்த கனியை வசனத்தை சாப்பிடக்கூடாது. கரெக்டா வாசிங்க. பக்கம் 3. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாவாய்ன்னு சொல்லு, சாகவே சாவாய். You will surely die. அப்ப இந்த மரணமா சாகவே சாவாய், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்றார். இந்த ஆவிக்குரிய மரணம் தானே. இது ஆவிக்குரிய மரணம். எப்படி தெரியும்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். 2வது அதுக்கப்புறம் எவ்வளவு வயசு வாழ்ந்தாரு? 130 வயதான போது தன் சாயலின்படியும் ஒரு அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்ப மரித்த நிலைமையிலேயே அவன் இருந்தாலும் அவன் மண்ணா இருக்கிறான். ஆவியிலே மரணம் அடைந்து விட்டான். அவனை தேவன் என்ன பண்ணாரு? மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாட்டிலே ஊதினார். ஆனா அவன் எப்படி ஜீவாத்மா ஆவானான்? ஆனால் அவனை விட்டு ஆவி போன உடனே அவன் என்ன ஆயிடுறான்? ஒரு மண்ணாயிட்டான். இந்த மண்ணில தான், மண்ணின் சாயல தான் வந்துட்டு இருக்கிறான். பாருங்க, பவுலுக்கு அருளப்பட்ட ஞானம் பாருங்க, எவ்வளவு ஞானம் பாருங்க. 1 Corinthians 15ஆம் அதிகாரம் எடுங்க. இது போட்டு மேல ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 212. ரோமர் 5:12-14 ரெண்டும். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எல்லாரையும் ஆண்டு கொண்டது. சரி, இப்ப 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 243. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். நம்ம இப்ப எப்படி எந்த சாயல் அணிஞ்சிருக்கிறோம்? மண்ணானுடைய சாயலை அணிந்திருக்கிறோம். ஆனால் நாம் வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டும். 47ஆவது பாருங்க. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் அவனுடைய சாயலை அணிந்து கொண்டிருக்கிறோம். முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், அவனுடைய சாயலை அணிந்திருக்கிறோம். ஆனால் 44ஆம் வசனம் என்ன சொல்றது? 44ஆம் வசனம் 46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஜென்ம சரீரம் முந்தினது எது? மண்ணானுடைய சாயல். கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? மண்ணானுடைய சாயல் இது முந்தினது. ஆனால் பிந்தி வந்தவர் வானத்திலிருந்து வந்த ஆண்டவர். அவருடைய சாயலை தான் நம்ம அணியணும். இதுக்குதான் நம்ம பிரயாசப்படுறதே. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? முந்தி வந்தவனுடைய சாயலை நாம் தரித்து கொண்டே இருக்கிறோம்.
அதுதான் ஒரு டவுட் இருக்கு. கேள்வி, டவுட் இல்ல, கேள்வி. கேளுங்க. ரோமர்ல நீங்க சொன்னீங்களே இப்ப 5ஆம் அதிகாரத்துல பாவம் செய்யாதவனே ஆட்கொண்டதுன்ட்டு. பாவம் செய்யாம கூட இருந்தாங்களா? இருந்திருக்கலாம், வேதம் சொல்லுங்க. மனுஷன் எல்லாருமே பாவம் செய்யறவங்க தான். யாரும் அது மாதிரி நம்ம பாவம் செய்யாதவங்கன்னா தேவனாயிடம் போயிடுறாங்க. பாவம் செய்யாதுன்னா தேவன் ஆயிடுவாங்களா? இல்ல சொல்றேன், பாவம் செய்யாதவங்க ஒருத்தர் தான், தேவன் தான் பாவம் செய்யலாம். இல்லடி, குழந்தைங்களா இருக்கிறவங்க சிஸ்டர், அவங்கள என்ன பாவம் செய்யாதவன்னு சொல்ல முடியாது சிஸ்டர். பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா அவனுடைய வித்துல என்ன இருக்கு? பாவத்திற்கு 51 சங்கீதத்துல தாவீது சொல்றாங்க, என் தாய் என்னை பாவத்தில் பண்ண பாவம் வந்து அதுல இருக்கு. ஆமா, அதான் ஆண்டு கொள்ளதுன்னு அதான் அர்த்தம். சன்மார்க்கன்னு சொல்லிக்கிறாங்க சிலர். சன்மார்க்கன், எனக்கு எந்த ரட்சகரும் தேவையில்லை. ஆனா முந்தின ஆதாமுடைய முற்பிதாக்களுடைய பாவம் இருக்குது. விளங்குச்சா? சங்கீதத்துல இருக்குது இல்ல, தாவீது சொல்லுவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். என்ன ஏஞ்சலா சிஸ்டர்? புரியுது. அது நமக்கு வழி வழியா வருது, சரியா? அதனாலதான் பாவம் செய்யாதவளை ஆண்டு கொண்டதுன்னா, பாவம் செய்யாம இருந்தா கூட அவங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. கிருபையை கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. அப்ப பாவம் செய்யாதவளை ஆண்டு கொண்டதுன்னா, பாவம் யாராலும் செய்யலன்னு சொன்னாலும் அவங்களே அதை ஆண்டு கொண்டதுன்னு அர்த்தம். அப்போ நாம் விண்ணவருடைய சாயலை அல்லது வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்போ வெளிப்படுத்த எபிரேயர் 9:27 மரிப்பதை பத்தி எப்போ அவர் தீர்மானம் சொல்லிட்டார், நியமனத்தை சொல்லிட்டார். நியாய தீர்ப்பு அடைவதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். அந்த நியாய தீர்ப்புன்றது என்னது? அவனவன் மாமிசத்தை செய்த நன்மைக்காக தீமைக்காக கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். சரி, வேற யாரு சொல்லுங்க, சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். நியாய தீர்ப்பு அடைவதுன்னா அந்த 1000 கால வருஷத்துக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு அதுவா இல்ல? ஓத்ரா எப்சிபால இருந்து ஓத்ரா சொல்லுங்க. எப்சிபா விஜயா சிஸ்டர், ஈஷா சிஸ்டர் சொல்லுங்க. கிறிஸ்து வரும்போது நியாய தீர்ப்பு கொடுப்பார்ல பிரதர், அப்பதான் நியாய தீர்ப்பு உண்டு, இப்ப கிடையாது இல்ல? சரி, வேற அஞ்சலா சிஸ்டர், எப்சிபா. அவன் செய்த கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். சரி, நல்லது கெட்டது நம்ம ஃப்ரெண்ட்னி, எப்சிபா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறதே, அப்ப அதுவும் ஒரு விதமான தீர்ப்பு தானே பிரதர்? அது தீர்ப்பு கிடையாது, அது ஏற்பாடு. எப்சிபா இது ஒண்ணு யாரு சொன்ன? எப்சிபாக்கு என்னாச்சு? ஒண்ணு பதிலே காணோம். முடியல. சரி சரி, பவுல் சொல்வார்ல, என் சுவிசேஷத்தின்படி தேவன் ஆண்டவராக யாசுவா மெசியாவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் அது விளங்கும். சரி, 2 கொரிந்தியர் 5:10 வருதுல, நம்ம எது நல்லது கெட்டது எது செஞ்சாலும் தேவத்தினால செய்தாலும் கிறிஸ்து நியாயப்பட்டவங்க முன்ன நிக்கணும்னு சொல்லிட்டாங்க. உங்க கேள்வி என்ன? மரிப்பது நியாய தீர்ப்பு.
அப்ப ஒரு மனுஷன் மறிச்ச உடனே நியாயத்தீர்ப்பு அடைஞ்சிடறானா? இல்ல அது அப்புறம் தான் வருது. அது 1000 அப்புறம் வர நியாயத்தீர்ப்பு. அப்படியா? இந்த மத்திய 25 சொல்லப்பட்டது இல்லையா, வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் தனித்தனியா கொடுப்பாங்க. அவர் தான் சொல்ல வரும்போதுதான் இறந்தவர்கள்லாம் உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இறந்தவங்க பிறகு உடனே நல்ல ஆத்மா பரலோகத்துல இருக்கும், மத்தவங்க வேற இடத்துல இருப்பாங்களா, அதுவே நியாயத்திற்கு தானே பிரதர்? லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒண்ணு பாக்குறோம். யாரு? எலியேசரும் ஐஸ்வர்யவானும். எலியேசர் என்ன பண்றாப்ல? தேவ தூதர்கள் ஆபிரகாம் வழியில எடுத்துட்டு அவன் ஐஸ்வர்யவான் நியாய தீர்ப்புன்றது மனுஷன் மரித்த உடனேயே முதல்ல அவன் எங்க போய் இருக்கணும்ன்றது அது ஒரு நியாய தீர்ப்பு. நீங்க வெளிப்படுத்தல் 20 சொன்னது அது என்னன்னா நித்திய நியாய தீர்ப்பு. அது நித்திய நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு வேற, நித்திய நியாய தீர்ப்பு வேற. குறிச்சுக்கீங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் பாருங்க. அங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அழகா சொல்றாப்ல. பக்கம் 302. 2ல 6 பிரதர்? 6ல 2. சாரி. ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும். என்ன படிப்படியா சொல்றாரு. ஸ்நானங்கள், அதுக்கு அடுத்தது கை வைக்கிறது, அப்புறம் மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. அப்ப நித்திய நியாய தீர்ப்பு அப்பதான். ஆனால் முதல்ல மனுஷன் மரித்த உடனே ஒரு நியாய தீர்ப்பு எல்லாருக்கும். அவன் எங்க இருக்க வேண்டிய இடம் எங்கே? ஆண்டவர் மரத்தில் தொங்குறப்ப கல்லனை பார்த்து சொல்ற என்ன? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஓரளவு அப்படி டச் பண்ணாங்க. கரெக்ட். அப்ப முதல்ல அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறாரு. எல்லா மனுஷனும் கிறிஸ்துக்குள், கிறிஸ்து அல்லாத. கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க என்ன? இளைப்பாறுதல். ஏன் கிறிஸ்துக்குள் இருக்கிற இளைப்பாறுதல்? அந்த கீழ்ப்படியாதவர்கள் நிறைவு முடியும் வரை அவங்க வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இளைப்பாறுதல். ஏன்? கிறிஸ்து நமக்காக இறந்தார்ல, நம்ம அவர் அக்செப்ட் பண்ணிட்டோம்ல, லார்ட் அண்ட் சேவியர். அந்த ஒரு சல்வேஷன் நமக்கு கிடைக்குது. பூமியிலே நாம் வாழும் நாட்கள் எல்லாம் நாம் அந்த கிறிஸ்துக்குள்ளவர்கள். நாம் எல்லாரும் ஒண்ணு பேர் 4ஆம் அதிகாரம் எல்லாத்துக்கும் 1 பேர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்க. பக்கம் 320. 2 தொடர்புல வாசிக்கலாம். இப்படி இருக்க மேசியா நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருந்தனால அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு ஓய்வை, இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாவங்களை விட்டு ஓய்ந்தாதான் அந்த இளைப்பாறுதல். இன்னும் பாவத்துல நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாது. அங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் தான் சொல்றாரு. அவன் செய்யற தேவனுக்கு ஒரு முரட்டாட்டம் பண்ணிட்டாங்க. 3ஆவது வாசிங்க. அப்படியே சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் சொல்றாரு. போதும் அப்படின்னா என்னது? பேசாம வாய் மூடிட்டு போறோம். நீ இப்படி பண்ணது போறோம். தேவன் அப்பா சொல்றாரு, இனி அப்படி செய்யாதே. ஒன் ஃபார் ஆல் புட் a total stop.
அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். கண்டிப்பா தூஷிப்பாங்க. அவனா நம்மள இதுவா பண்ணுவாங்க, கண்டிப்பா தூஷிப்பாங்க, நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஐயோ அவங்க கிண்டல் பண்றாங்களே நம்ம சோர்ந்து போக கூடாது. இல்ல ஐயோ அவங்க கிண்டல் பண்றாங்களே நம்மளோட நம்ம ஒப்புரவாய் போகவே கூடாது. ஒப்புரவாய் போனோம் நம்ம ஒருத்தரமும் கரப்பட்டு போயிடும். எந்த விதத்திலையும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நம்ம அவங்களோட ஈடுபடக்கூடாது. இது நமக்கு தேவ எச்சரிப்பு. அப்போ கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அதனாலே நம்ம என்ன பண்றோம், பாவத்தை விட்டு இந்த உலகத்துல ஓய்ந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு இளைப்பாறுதல் ஓய்வை கொடுக்கிறார். ஓய்வை கொடுத்துட்டு அது பிறகு மகிமை. சரி, இப்போ ரெண்டு விதமான நியாயத்திற்கு இங்கே கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் இளைப்பாறுதலையும் கிறிஸ்து அல்லாதவன் யோவான் 3:36 36B ரெண்டுமே. பக்கம் 128. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். மேல் நிற்கும் இல்ல, நிலை நிற்கும். அது சி. அவனுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அது எப்படி இருக்குமா, அது உதாரணமா ஒண்ணு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 14 10-11. பக்கம் 346. அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இந்த 10வது அவன் போட்டிருந்தா அது யார்? அது ஆன்டி கிரைஸ்ட். 9வது பாருங்க. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ இந்த அந்தி மேசியாவுடைய காரியத்துல எப்படி அந்த சுரூபம் அல்லது அந்த முத்திரை, இந்த சொரூபத்துக்கும் முத்திரைக்கும் இப்பயே ஆரம்பம் ஆயிடுச்சு. இப்பயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கடைக்கு போனா என்ன பண்றோம்? கைரேகை. சரி, கிட்டத்தட்ட என்ன பண்றோம்? கூகுள் பே. எங்க போனாலும் கூகுள் பே, டிஜிட்டல் கரன்சி. கூகுள் பே பண்றோம். ஜாகிரதையா இருங்க, ரொம்ப அதுல பழகிக்காதீங்க. கரன்சி வச்சு பண்றது பெட்டரு. கூகுள் பே எல்லாம் வைக்கிற டிராப். கூகுள் பே நீங்க நினைக்கலாம், என்ன அது பிரதர் பைத்தியகாரத்தனமா சொல்றாரு, நான் கரன்சி எடுத்துட்டு போக வேண்டாமே, கரன்சி எடுத்து போனா பிக் பாக்கெட் அடிச்சுட்டானா திருட்டு போயிடுமே, யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. ஈஷா ஆஞ்சலா சிஸ்டர்,
இதுல வந்து கேஷ் பண்ண முடியாது பிரதர். ஒரே ஷாக்கா ஸ்டன்னா நினைக்கிறேன். என்னடா இது கூகுள் பே கூட தப்பு நினைக்கிறேன். கூகுள் பே இது தப்புன்னும் போது கொஞ்சம் ஷாக் ஆகி ஸ்டன்னா பேச்சு. கூகுள் பே அதை விட இன்னும் அட்வான்ஸ்டு ஏஐ இப்ப எல்லாமே அதுக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட் அடிக்ட் ஆயிட்டாங்களா பிரதர்? அது வந்துட்டு இருந்தது. அது பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குது. வந்துருச்சு. இது ஆஞ்சலஸ் என்ன சொன்னாங்க? கூகுள் பே கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஷாக் ஆச்சுனா பட் ஆக்சுவலி கரெக்ட் சொல்லுங்க. இல்ல பிரதர், நீங்க கூகுள் பேவே இது தப்பானதுன்னு சொல்லவே கொஞ்ச நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுலயே தான் நம்ம மூழ்கி கிடக்குறோம் இப்போ. அதான் நான் தப்பு சொல்லல, தப்புன்னு சொல்ல என்னன்னா நம்ம அதுலதான் போய் சிக்கிக்கிறோம். வேற வழி இல்ல இப்போதைக்கு அந்த இது இருக்கும்போது அதை தான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது இப்ப கரன்சியே கிடையாது அப்படின்னு ஒரு நிலைமை வரப்போகுது. டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது. அதுக்கெல்லாம் முன்னேற்பாடு. இப்ப இது முன்னேற்பாடு எப்படி ஒன் கார்டு ஒன் பேமெண்ட் அது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இது கூடிய வரைக்கும் நீங்க எதிர்த்து நில்லுங்க. எல்லாத்துக்கும் நம்ம என்ன வசதி வசதி வசதின்ட்டு இந்த கூகுள் பேனால என்ன தெரியுமா தப்பு? கூகுள் பேல என்ன தெரியுமா தப்பு பண்றோம்? நம்ம பணம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம பணத்தை கரைக்கிறோம், திருடுறோம். நீங்க கையில கரன்சி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு கடைக்கு போறப்ப 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு இவ்வளவு செலவு. கூகுள் பே அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற மயக்கத்துல இருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம் கூகுள் பேல கூட பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாமேன்ட்டு கேட்கலாம். நான் சொல்றேன் எவ்வளவு பேர் பண்றாங்க? போறாங்க, பஜ்ஜி சாப்பிடுறாங்க, ஒரு டீ சாப்பிடுறாங்க. எவ்வளவு பில்லு? 24 ரூபாய் ஒரு கூகுள் பே. அடுத்த ஒரு ட்ரிங்க், கூல் ட்ரிங்க். என்ன தர, அதாவது மயக்கத்தில், அந்த மயக்கத்தில் என்ன பண்றோம் என்னன்றதை தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளே வழி கொடுக்கிறோம். அதனால இந்த கூகுள்ன்றது என்னது? கூகுள்னா என்ன அர்த்தம்? கூகுள்னா தேடுதல். தேடுதல் இல்ல, வளையம். வளையம் www. அதான். அப்போ இது நம்ம எங்க கொண்டு போய் விடுறது? நம்மளை போண்டியாக்கி விடும். நம்ம எதை பத்தி அப்படியே இஷ்டமா செலவு பண்ணிட்டு போறது, ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை இது நடத்துகிறது. அதனால ஜாகிரதையா இருங்க. இதெல்லாம் அதுக்கான வழி தளங்கள் இதெல்லாம் ஆயுதம் இருக்குது. பிரான்ஸ்ல கூகுள் பே இல்லையா சிஸ்டர்? கேஷே கிடையாது பிரதர். கேஷே அக்செப்ட் கிடையாது எல்லா இடத்துலயும். அங்க பின்ன பேமெண்ட் எப்படி? கார்டு. இங்க கூகுள் பே கிடையாது. பிசி இருக்குது. நான் எனக்கு தெரியும், நான் யூஸ் பண்றது இல்லை. இருக்குது எல்லாம் பசங்க. அப்போ இதெல்லாம் அது எப்படி அவங்களுக்கு பாதை இரவு பகலும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த நியாய தீர்ப்புன்றது முதல்ல மனுஷன் மறித்த உடனேயே அவனுக்கான இடத்தை முதல்ல அசைன் பண்ணி வச்சுட்டாப்ல. அதுவே வேதனை உள்ள இடம். நித்திய நியாய தீர்ப்பு இன்னும் மோசமா இருக்கும். இது தேவன் 27ஆம் வசனத்துல கொடுக்கிற எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. 28ஆம் வசனம் வாங்க. 27 தெளிவா இருக்கா எல்லாருக்கும்? யாருக்கான கேள்வி இருக்கா? 27ல மதிப்பது அது நியமனம் பண்ணப்பட்டது. நியாய தீர்ப்பு என்பது நீங்க இன்னொன்னு கேட்டுக்கலாம். அந்த நியாய தீர்ப்பு கிறிஸ்துக்குள் மறிக்கிறவர்களுக்கு உண்டு பிரதர். கேள்வி என்ன கேள்வி? என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாரும் மறிச்சா எல்லாரோட ஆவியும் பரதீசுக்கு போயிரும் தானே? எல்லாரோட ஆவியா? இப்ப சூழ்நிலையில கிறிஸ்துவுக்குள் மறித்தவரோட ஆவி மட்டும்தான் ஆவி பரதீசுல, மற்றவங்க எல்லாம் பாதாளத்துல தானே இருப்பாங்க. அது எப்படி பிரதர்? அது ஆமா, ஆவி இல்ல, ஆத்மா. ஆவி ஆவி தேவனிடத்துல போயிடும்.
ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம், பிரசங்கி 12ஆம் அதிகாரம். ஆவி தேவன் போயிடும். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில ஆவியும் மிருகத்தினுடைய ஆவியும் இருக்கும். அப்போ ஆத்மா எங்க போறது? இளைப்பாறுதலுக்கு போறது. ஆனால் ஒரு காரியம், கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் அவன் யாரு? பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு என்ன? மேசியா வரும்பொழுது அவரோட கூட முதலாவது வருவாங்க இல்லையா? 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 294. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்போ கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுக்கு முதல்ல இந்த நியாய தீர்ப்புல எப்படி? அது என்ன நியாய தீர்ப்பு? அவனவன் செய்த நன்மைக்காகவும் தீமைக்காகவும் தக்கப்ப. இது வந்து சொன்னாங்க 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுல என்னன்னா, நன்மைக்காகிலும் நன்மைக்கு கிரீடம், தீமைக்கு கேள்வி நீங்க கேட்பீங்க, நான் பதில் சொல்ல நினைச்சா கேள்வி நானே கேட்கணும் பாருங்க. அக்கினியா? நான் சொல்றது பரிசுத்தவான்களுக்கு, சபையின் மக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு. உபத்திரவம் கிடைக்குது. எது உபத்திரவம்? இல்ல, அந்த மகா உபத்திரவத்துல அவங்களுக்கு எல்லாம் சரி கட்டிடுறாருல்ல. அது இல்ல சிஸ்டர், ஆண்டவர் அவரோட சாயலாக மாற்று எடுத்துக்கொள்ளப்பட்டப்ப அவங்களுக்கு நன்மை தீமை 2 செய்திருப்பாங்க. அதுக்கேற்ற தக்க பலனை தான் சொல்லுது. அப்ப நன்மைக்கு கிரீடம். ஆமா, உண்டு இல்ல? நீதியுள்ள நியாயாதிபதி இல்ல? 1 Corinthians 11 வருது இல்ல பிரதர்? என்ன அது 32. நமக்கு இந்த பூமியிலேயே அவர் சரி கட்டுகிறான்னு சொல்லிட்டு பாடுகள் வழியா வந்து அதுவா இல்லை? இல்ல, இவரு திமோத்தேயுல சொல்லுவாரு, நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்வாருன்னு சொல்றது இல்லையா? அப்போ அவருக்குள்ளா இருக்கிறவங்கள அவர் பாதுகாக்குவார் தானே பிரதர்? பாதுகாப்பா சிஸ்டர். அங்க நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் இருக்கு. ஆமா, அதாவது கிரீடம் கொடுக்கிறாரு. மேசியாவோட ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த ஓட்டத்தை ஓடினவங்களுக்கு நன்மைக்கு அதை கொடுப்பாரு. ஆமா, தீமைக்கு என்ன? அப்படியா? இது என்ன கதையா இருக்க? இப்ப நம்மள மறுரூபமாகறப்ப நம்மளை எடுத்துக்கிறது நமக்கு நன்மைக்கு ஒண்ணு, நம்மளோட தீமைக்கு ஒண்ணுன்னு இருக்கா பிரதர்? நன்மைக்கு தீமைக்கு நம்ம செய்த நன்மை தீமை ரெண்டுக்கும் பலன் உண்டு. மறுரூபமாயிட்டா அப்ப எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே எடுத்துக்க மாட்டாரா? நன்மை தீமை 2 செய்யும் போது நம்மள எந்த பக்கம் எடுத்துக்குவாரு? 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 11 இருந்து அதான் அது புடமிடுவார்ல பிரதர், 16 வரைக்கும் மரம் வாசிங்க. 3:16 இருந்தா பிரதர்? 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 11 இருந்து 17 வரைக்கும் பாருங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் பக்கம் 229. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி யாஸ்வா மேசியாவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால்
அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாலாவது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அந்த தீமைக்கு என்னது? அவன் நஷ்டம், அவன் செய்த தீமைகளுக்கு நஷ்டம். பாத்தீங்க, அவனும் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினி இலகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அக்கினி இலகப்பட்டு இல்ல, அக்கினியில் அகப்பட்டு, அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமா? அப்ப அது எப்படி இருக்கும்? மகிமையா இருக்காது. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சேர்ல உட்காராம அதோ அப்படி உட்காருப்பா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாச்சு, ஆனா அதோ ஓரமா உட்காரு, அப்படி உனக்கு ஒரு தட்டுல போனா சோறு கொடுப்பாங்க, சாப்பிட்டு போ. எப்படி இருக்கும்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ரொம்ப முக்கியம் இந்த வசனம். இந்த வசனம் தான் மாட்டோம். நம்ம சரீரத்தை எப்படி பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும்? சிந்தையிலே பரிசுத்தம், வார்த்தையிலே பரிசுத்தம், கிரியைகளே பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், சிந்தை தான். அப்போ எல்லாத்துலயும் இல்லைன்னா தேவன் கெடுப்பாருன்னு இருக்கு. பிரதர், ஒரு கேள்வி சொல்லுங்க. இப்போ நியாயஸ்தானத்து அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நன்மைக்கு வந்து ஜீவ கிரீடம், அந்த ஜீவ கிரீடம் கிடைச்சிட்ட பிறகு ஏன் அங்க தீமை வருது? தீமையும் பண்ணிருக்கலாம்ல, அதெல்லாம் பண்ணாமையா அது இது பண்ணாமையா தேவன் சரி காட்டாம ஜீவ கிரீடம் கொடுக்குறாரு. ஜீவ கிரீடம்ன்றது அவங்க பண்ணது நன்மைக்கு உண்டு சிஸ்டர், தீமை இருக்கலாம். இல்ல பிரதர், சொல்லுங்க. இல்ல பிரதர், ஜீவ கிரீடம் பெற்றுட்ட பிறகு அப்புறம் எப்படி அவர் தீமையை பார்க்குவார்? நம்ம அதெல்லாம் தான் நம்மள சரி கட்டி தானே அதுல எடுத்துட்டு போறாரு நம்மள. ஜீவ கிரீடம்ன்றது என்னது? அது ஒரு மதிப்பு, அது ஒரு இது புகழ். ஜீவ கிரீடம், கிரவுன் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நித்தியத்துக்கான நிச்சயத்தை கொடுக்கிறாரு. அதான் ஜீவ கிரீடம். நம்ம ஏதோ அப்படி தள்ள தூக்கி அப்படின்னு கிடையாது. இல்ல அந்த இதுக்கு. ஆனாலும் என்னன்னா நம்ம செஞ்ச தப்புக்கு பிசாசு குற்றம் சொல்லக்கூடாது. சரி, அப்ப அங்க போய் நம்ம அதை கரெக்ட் பண்ணுவாரு நம்மள? இல்ல, நமக்கு கொடுக்க வேண்டிய தொழிலாளர் நஷ்டம் அடைஞ்சிருவோம். நம்ம பெற்றுக்கொள்ள அது செய்யாம இருந்ததுன்னா என்ன கிடைச்சிருந்துருக்குமோ அது இழந்து போயிடுவோம். ஓ, அப்படி சொல்றீங்களோ? புரியுது இப்போ. அதாவது அப்ப இன்னைக்கே நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும், அங்க நன்மை தீமை இருக்கிறது. இன்னைக்கே நான் அந்த தீமையை மொத்தமா வெறுத்துட்டு வெறும் நன்மையை மாத்திரம் செய்யணும். அப்படி சொல்லுங்க. இல்ல புரியல, திரும்பி சொல்லுங்க பிரதர். அது எப்படி அங்க? சாரி, ஆஷா சொல்லுங்க. பாவம் நீங்க. இல்ல இப்ப நம்ம வந்து நான் என்ன கேட்டேன் பிரதரை கேள்வி, அப்ப அங்க போன பிறகு எப்படி தீமையை அவர் பாப்பாரு அப்படின்னால அப்ப அவங்க சொல்றாரு நன்மைக்கு வந்து இந்த ஜீவ கிரீடம், தீமைன்றது வந்து அந்த ஜீவ கிரீடம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, உன்னை எந்த ஸ்தானத்துல வைக்கணுமோ அந்த ஸ்தானம் கிடைக்காம போயிடும் நீ தீமை செஞ்சிருந்தீன்னா. சொன்ன மாதிரி கல்யாண வீட்டுல போனா உன்னை கூப்பிட்டு இருப்பாங்க, ஆனா உன்னை முன்னாடி உட்காராம பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லெவல்ல அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்கு நம்ம போக முடியாது. அதனாலதான் இப்பயும் உலகத்துல இருக்கும் போதே நன்மை தீமைன்றது தக்க பலனால இந்த தீமையை முற்றமா வெறுத்து நன்மையே செஞ்சு அந்த நித்திய மகிமையே பிரகாசி அப்படின்றாங்க. கரெக்டா பிரதர்? கரெக்ட். இப்ப இங்க மோனிகா ஒரு கேள்வி கேக்குறான். தீமையை செஞ்சாலும் ஆண்டவர் அதை எடுத்துப்பாரா? தீமையை செஞ்சா எடுத்துப்பாரா? அதை எப்படி எடுத்துட்டு போவாரு? அதை எப்படி சொல்லிட்டாருல்ல அவரு. நன்மை தீமை ரெண்டுத்தை பிரிக்கிறாங்க. தீமைனா என்ன? அதாவது 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் அதை செய்ய. அப்ப பாவத்தின் இருக்கு, பாவத்துக்கு நம்மள மரணம் இருக்கு. அப்ப மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அந்த பாவம் இருக்குது சில பாவம். அதே போல தீமை நம்ம ஒரு செஞ்சோம்னா
அதை நம்ம அறியாம சில செய்வோம். அது எதனால செய்வோம்? பெருமையினால செய்யறோம், இல்ல அறியாமையினால செய்யறோம். இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியிலே நம்ம சரி பண்ணிக்கணும். சில நேரம் நான் யாருக்கான விரோதமா பேசிருப்பேன், எனக்கு தெரியாம பேசிருப்பேன். ஆனா நான் தோண்டிட்டு பேசுறது கிடையாது, புரியுதா? ஒருத்தரை புண்படுத்தணும் அப்படின்னு நான் பேசிருக்க மாட்டேன். ஆனால் அவங்கள போய் ரீச் ஆகிறப்ப அது அவங்களை புண்படுத்தி இருக்கும். எனக்கு தெரியாது, நான் பிறகு அவங்கள பார்க்கல. நான் பார்த்தா கூட மன்னிப்பு கேட்டிருக்கலாம், நான் பார்க்கல. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதான் நான் சொல்றேன், யார்கிட்டையும் நீங்க உங்களோட பழகினா கூடிய வரைக்கும் அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தவறா பேச மன்னிப்பு கேளுங்க, தப்பே கிடையாது. அப்ப இங்கே சரி கட்டிடணும், எல்லாமே இங்கே சரி கட்டிடணும். ஆமா. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க அங்க நியாயஸ்தானத்துல நிக்கும் போது அங்க நம்மளுக்கு இது பண்ணுவாரு அப்படி சார் நினைச்சு. அதான் அவன் எழுந்து நஷ்டமடைவான் இருக்கேங்க. ஓகே ஓகே, புரியுது, இப்ப புரியுது. அதனாலதான் நம்ம பஸ்கால போடுறப்ப நான் என்ன சொல்றேன், இது கிண்டல் கிடையாது, பாரம்பரியம் கிடையாது. ஒருத்தர் ஏன் பஸ்கால தானே நமக்கு அந்த லட்சண்யம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால யாருக்கு தெரியாம நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க வேற விதமா எடுத்துப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒரு ஆங்கிள் பார்த்துருப்போம், நம்ம இப்படி பார்த்துன்னு போவோம், நம்ம இப்படி கடை போர்டை பார்த்துனே போவோம், ஒரு கடை அதான் நம்ம கடையை தேடிட்டே போவோம். தேடிட்டே போறப்ப நம்ம எதிர்க்க ஒருத்தர் வருவாரு, நான் அப்படி பார்த்து போவேன், இந்த அட்ரஸ் 17 நம்பர் பார்த்துனே போவேன். அங்க கீழே பார்த்தா அந்த கடை கீழே ஒரு அசிங்கமா ஒரு பொம்மை இருந்திருக்கும், ஒரு 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 விக்கிரகம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு தப்பான ஒரு கோணத்துல இருக்கும். நான் அப்படி பார்த்துட்டு நான் பார்த்து அந்த 15 நம்பரை தேடிட்டு போறேன். எதிர்க்க ஒருத்தர் வராங்க, அவன் பார்த்துட்டு, பத்தாயா இந்த மனுஷன் இவ்வளவு பிரசங்கம் பண்றாரு, ஆனா இந்த பொம்மை இந்த படத்தை பார்த்த உடனே வாயை திறந்துட்டு போறாரு அப்படின்னு என்ன தப்பா நினைப்பாங்க. நம்ம பேசுற வார்த்தைகள் சில நேரம் மற்றவங்க நம்ம செய்யற காரியத்தை தப்பா போயிடும். அந்த மாதிரி நம்ம யார்ட்ட பேசுறது அவங்களை புண்படுத்தி இருந்ததுன்னா நம்ம மன்னிப்பு கேட்கணும். பெரியவங்க சின்னவங்க கிடையாது. சில நேரம் நம்ம தப்பு கூட பண்ணிருக்க மாட்டோம், ஆனாலும் அவங்கள ரீச் ஆகுதுன்னா அப்ப மன்னிப்பு கேளு. நான் ஏன் செய்யாத தப்புக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இல்ல, கேளு, தப்பு கிடையாது. ஆண்டவர் தப்பா பண்ணாரு, அவரை போட்டு அடிச்சாங்க, அவரை காட்டில நம்ம பெரியவங்களா? அதுதான் தாழ்மை. நான் செய்யாத தப்பு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது அது பெருமை. நீ செய்யாத தப்பு மன்னிப்பு கேட்டனா அந்த நாள் என்ன ஆகும் சொல்லுவார், என் மகன் என் மகள் அது தப்பு செய்யாம கூட எவ்வளவு தாழ்மையை காமிச்சாப்பாரு. ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக மேசியாவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கலாத்தியர் 6:2 வாசிக்கும். சோ 27வது நாள் எல்லாரும் கிளியரா? மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் சரி. 2வது 28வது சீக்கிரம் படிக்கணும். மேசியாவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, மனுஷன் எப்படி ஒரு தரம் மறிக்கணுமோ அதே போல அவரும் ஒரே தரம் மறிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. ஏன்னா இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி மேசியாவுடைய பலி எல்லாத்துக்கும் பழைய பலி எல்லாம் காட்டிலும் விசேஷித்த பலின்றத இந்த நிருபத்தை எழுதினார் சொல்றாரு. அப்ப எப்படி மனுஷன் ஒரு தரம் நியமிச்சா அதே போல மேசியாவும் அநேகருடைய பாவங்களை தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு அதுவும் நியமிச்சார் தேவன். எப்படி நியமிச்சாரு? அவன நிர்வாணத்தை எப்படி மூடினாரு? அத்திமர இலைகளை ஆட்டுக்குட்டியை அடிச்சு, அத்திமர இலையா வச்சு மூடினாரு. ஜனிதா, ஆட்டுக்குட்டியை அடிச்சு, ஆட்டுக்குட்டி இல்ல, ஒரு ஒரு தோல், மிருகத்தோல். எப்படி அத்திமரத்தை இணைங்க? இல்ல, அவங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருந்தது. அது தான் சுய காரியம். கிருமியை கொண்டு ரட்சிக்க கிரியையினால் அல்ல. ஆதாம கிரியையில பார்த்தா முடியாது. அப்போ பாவ
ஒரே தரம் பலியிடப்பட்ட தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை இருக்கும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாம தரிசனம். இது இங்கிலீஷ்ல வாசிங்க சிஸ்டர். ஜான் John, you are there? NIV-ல படிக்கிறோம் brother. வாசிங்க. So Christ was sacrificed once to take away the sins of many people, and he will appear a second time, not to bear sin, but to bring salvation to those who are waiting for him. Not to bear sin, but to bring salvation for those who wait. பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதற்காக அல்ல. அது முதல் தடவை ஒரே தடவை பலியிட்டார். இரண்டாம் தரம் எப்படி ரட்சிப்பெறுவதற்கு, யாருக்காக? தமக்காய் காத்து கொண்டவர்களுக்கு, தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு, தம்முடைய உபதேசத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு. சரி, இது எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னா, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். லேவியராகமம் 16 எதை பத்தி சொல்றாப்ல? பாவ நிவர்த்தி, பாவ நிவாரணம், பாவ நிவர்த்தி. இருக்கா இல்லையா? 16 பிரதர், 16ஆம் அதிகாரம். தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனத்துடைய பாவத்துக்காகவும் சில பலிகளாம் செலுத்தணும். உங்களுக்கு அந்த அதிகாரம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, 6ஆம் வசனம் 15ஆம் வசனம். பக்கம் 147. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ராயேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. இப்ப உள்ள போறப்ப எப்படி போவாரு? ரத்தத்தோட போவாரு. ரத்தத்தோட போவாரு. ரைட்டு. வேற ஜனங்களுடைய எல்லா பாவம் அவரு சுமந்து கொண்டு போவாரு. அவர் சாகாதபடிக்கு அந்த ஒரு மணி கட்டி ஏபோது மார்பதகம். மார்பதகத்துல என்ன இருக்கும்? இருக்குல்ல. இதுக்காக அவனுக்கு பிரதான ஆசாரியருக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதை தரிச்சுட்டு தான் உள்ள போகணும். போயிட்டு பாருங்க 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் பாருங்க. அடுத்த பக்கம். ஆரோன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தி இருந்த தனநூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து போறோம். அப்போ உள்ள போறப்ப போட்டு ட்ரெஸ் கட்டி வச்சிடணும். வச்சுட்டு தன் ட்ரெஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு இவன் வந்து வெளியே என்ன பண்ணுவான்? வெளியே வந்து என்ன பண்ணுவோம்? மனுஷங்களுக்காக தங்களுக்காக வச்சிருந்த அந்த பரிகாரத்தை பெற்றுவோம். அவருடைய ட்ரெஸ் போட்டுக்குவாரு. வெளியே வந்து என்ன பண்ணணும்? ஜனத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்க பாவ நிவர்த்தி செய்யறாருன்னு இருக்க வெளியில வந்து அவருடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும்.
இல்ல சார், அது உள்ள செஞ்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வந்து என்ன பண்ணணும்? பலி கொடுத்து அந்த ரத்தத்தை தான் எடுத்துட்டு வராரு உள்ள. அதை முடிச்சுட்டு வராரு வெளியே. விளங்கலையா? விளங்கிச்சா விளங்கலையா? நான் கேட்கறது கேள்வி. சரி, எல்லாம் லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுங்க. ஒன்னாதிகாரம் 8ல இருந்து வாசிங்க. பக்கம் 76. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவனுடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். போறோம். இது எங்க உள்ள நடக்குது? ஆலயத்துக்குள்ளயா? தேவன் சன்னிதானத்தில் 19 போங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் வெளியே வந்து ஜனங்களா காத்துட்டு இருக்கிறாங்க. இது நீங்க ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிறவங்க செய்யறதெல்லாம் எங்க காப்பி அடிச்சிருக்காங்க? வேதத்துல இருந்தான். நீங்க இந்த இவங்களோட கோயில்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போவாங்க. யாரு? பூஜாரிகள், பூஜாரிகள் போவாங்க. போய் உள்ள என்ன பண்ணுவாங்க? தேங்காய் உடைச்சு தூபம் காட்டி எல்லாம் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. இது கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது, இந்து குடும்பத்தில் அடிச்சுக்கப்பட்டு வந்தவங்களுக்கு தெரியும். வெளியே வந்து அங்க என்ன நடக்கும்? தட்டுல வச்சு கொண்டு வருவாங்க. சரி, வேற கண்ணுல வச்சு ஒத்திக்குவாங்க அந்த தீப ஆராதனை. அந்த சூட உள்ளங்கையில படுற மாதிரி வச்சு கண்ணுல ஒத்திப்பாங்க. அப்புறம் காணிக்கை தட்டுல போடுவாங்க. எல்லாத்தையும் காட்டுல உண்மையா என்ன? அந்த ஆசீர்வதிப்பான். தலையில அந்த இதை வைப்பாங்க, ஒரு இது மாதிரி வச்சுட்டு பிளஸ் பண்ணுவாங்க. சில பேர் அந்த உள்ள பூ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இது எங்க இருந்து காப்பி அடிக்கப்பட்டா? யூதர்கள் மரபில இருந்து. அப்ப ஆசாரியர் உள்ள போயிட்டு வெளில வந்து என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். பழைய முறைமையின்படி அவன் எப்படி பிளஸ் பண்ணுவான்? உள்ளே போனப்ப இருந்த வஸ்திரம் கைட்டு வச்சாச்சு. அப்ப முன்னால இருந்த வஸ்திரத்தை வச்சுதான் அவன் பிளஸ் பண்றான். ஆனால் இங்கே நம்ம தலைவர் என்ன பண்றாரு? உள்ள போறாரு, பிதாட்ட பேசி முடிக்கிறாரு. தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு மகிமையடைந்தவராய், பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வந்து நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அட்மிட் பண்ணி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் விடாம ஹல்லேலூயா. I want everyone to say ஹல்லேலூயா. இல்ல ஆசீர்வதிக்க இனிமே வர போறாரா இல்ல வர போறதுல மகிமை அடை அதான் கேட்க. இவ்வளவு பேர் எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. 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 கண்டிப்பா இதுதான் நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை அவரோடு எடுத்துக்கொள்வதாக ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு சந்தோஷம். நான் பாட்டு பாடல, என்ன சந்தோஷம் மீட்பின் சந்தோஷம் பாட்டு பாடல. ராஜாதிராஜன் மனுஷகுமாரன் வேகம் வருகின்றாரு. தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு அல்லது தம்மில் அன்பு கூறவர்களுக்கு அல்லது தம்முடைய உபதேசத்துல நிலத்தர்களுக்கு மேசார் உபதேசத்துல நிலத்தர்களுக்கு என்னவா ரட்சிப்படி முதலாவது வந்தப்ப என்ன பண்ணாரு? பாவத்திற்கு நியாய தீர்ப்பு, பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார். தேவன் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். பாவத்தை நியாயம் தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். ரோமர் 8:3. அப்போ பாவத்தை குறித்து அந்த நியாய தீர்ப்பு கொடுத்தார். ஆனால் இரண்டாம் எப்படி மகிமை பொருந்தவராய் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு இல்ல, சபைக்கு நியாய தீர்ப்பு. யாரு தமக்கு காத்து, அது என்ன நியாய தீர்ப்பு? கிரீடம். இதுதாங்க இந்த மகத்துவம். அவருக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர்கள் அன்பு கூறுகிறோமா? யோனாவின் குமாரனாக சீமோனே, இவர்கள் எல்லாரும் நீ என் அன்பாய் இருக்கிறாயா? அப்படியானால் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவரில் அன்பு கூறுகிறோம் என்றால் என்ன பண்ணணும்? அவர் நம்ம கொடுக்கிற மந்தையை மேய்க்க வேண்டும். அந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு என்ன உபகரணம் நமக்கு தேவை? மந்தையை மேய்க்கணும்னா வசனம் வேணும். இதே பேருக்கு நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்பட. அப்ப நம்ம நல்ல உறுதியா ஸ்திரப்படணும். தேவன் கொடுத்த அந்த பலத்திலே நாம் மந்தையை மேய்க்க வேண்டும். பெரியமானவர்களே, நமக்கு தேவன் யாரெல்லாம் கொடுக்குறாரோ அவருக்கு எல்லாம் நம்ம இந்த சத்தியத்தை சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும். இதுதான் இப்படி இருந்தாதான் நமக்கு அவை ரட்சிப்பை எழும்படிக்கு அவர் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கும்படி வா என் பிதாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அந்த அழைப்பை நாம் அடிக்கடி ஜென்டா சொல்லுவோம். என் பிரியமே என் ரூபவதி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜென்டா சொல்றது. இந்த பாட்டுல பாடுவோமே, என் பிரியமே. ஜென்டா ப்ரே பண்றப்ப நிறைய இடத்துல சொல்லுவோம், என் பிரியமே என் ரூபவதி. வேற அந்த சத்தம் தான் நமக்கு வேணுங்க. அந்த சத்தத்தை நம்ம எழுந்து போகவே கூடாது. அவருக்கு பிரியன்றா என்ன? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம், பிதாவுக்கு ஏற்ற பரிசுத்தம், குமாரனை கேட்ட பரிசுத்தம் நம்மள காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்காக நம்ம ஆயத்தம் பண்றது ஒன்னே ஒண்ணு, வார்த்தையில நாம் தியானித்து நிலைக்க வேண்டும். வார்த்தையில தியானித்து நிலைக்க வேண்டும். அந்த வார்த்தையில நாம் வேரூன்றி வளர வேண்டும். அவன் 2 பேருக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் பெரியமுள்ள கனிகளை கொடுக்கிறார். விருட்சங்களாய் நாமே விட்டுக் கொடுக்க வேண்டும். என்னால் என்று உங்களால் ஒன்று என்னால் கனி கொடுக்க முடியாதுன்னு யோவான் 5 சொல்றார். அவர்களை நிறுத்திருப்போமானால் நாம் அதிக கனிகளை கொடுப்போம். பிதா நம்மில் மகிமைப்படுவார், குமாரனும் மகிமைப்படுவார். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.